வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பஞ்சாப்ல 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மீண்டும் பரபரப்பு. ஆம் ஆத்மி ஜெயிக்குமா, காங்கிரஸ் ஜெயிக்குமா, பிஜேபி ஜெயிக்குமான்னு. இதில் பார்த்தா காங்கிரஸ் வந்து ஒரு 2 இடத்துல ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ இருக்க நிலவர பிரகாரம். ஏன்னாங்க ஆம் ஆத்மி வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடியது ஆம் ஆத்மிக்கு நடக்குது. என்ன, பகவத் மானுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் கண்காணிக்கிறார். இது எல்லா நேரத்துலையும் நடக்குங்க. ஏன்னா பகவத் மான் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்து கெஜ்ரிவால் ஒரு ஸ்டேட்டில் முதலமைச்சராக இருந்தால் அவருக்கு 1000 வேலை இருக்கும். இப்போ வேலை இல்லை கெஜ்ரிவாலுக்கு. என்ன பண்ணுவார்? ஆதிசியை வாட்ச் பண்ணணும். ஆதிசியாவது அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க. பகவத் மான் வேறு ஸ்டேட் ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாருன்னா பிஜேபி எல்லாத்தையும் தூக்குற மாதிரி அவரையும் தூக்கிடுச்சுன்னா அதனால் இப்போ கண்காணிக்க ஆரம்பித்திருக்கிறார். இப்போ கண்காணிக்க ஆரம்பித்தாலே பிரச்சனை தான். அதனால் வேகமாக வளரக்கூடிய கட்சிக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாபம் என்னென்னா உட்கட்சி பிரச்சனை. எல்லா கட்சியிலும் இருக்கும். இது ஆம் ஆத்மிக்கும் புதுசு இல்லை. டெல்லியில் ஆம் ஆத்மி என்னாச்சு? நேற்று ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு இன்றைக்கி போய் பிஜேபியில் சேர்றாரு. சொல்லப்பட்ட காரணம் ஆம் ஆத்மி வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. முடிஞ்சு போச்சா கதை? இதே தான் இப்போ பஞ்சாபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பஞ்சாபுடைய மத குருவுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுது 10ஆம் தேதி. அதனால் என்னாச்சுன்னா தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த பஜனை மாதிரி இந்த புக்கெல்லாம் படிப்பாங்க, எல்லா இடத்துலையும் நடக்கும். அதனால் தேர்தலை வந்து 13ஆம் தேதி ஃபஸ்ட்டு கட்டமாக முடிய வேண்டியது ஜார்க்கண்டோட, அதை 20ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க. சரி, 20ஆம் தேதிக்கு மிக மிக முக்கியமாக என்ன இதுனா தாரா பாபா ஆனந்த் அப்படிங்கிற தொகுதி, சாம்பாவால் அப்படிங்கிற 2வது தொகுதி, இதர்பகா அப்படிங்கிறது 3வது தொகுதி, பர்னாலா அப்படிங்கிறது 4வது தொகுதி. தாரா பாபா ஆனந்த், இதர்பகா, சாம்பாவான், பர்னாலா, இந்த 4 தொகுதிகள். இந்த 4 தொகுதிகளில் கள நிலவரம் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கவனிக்கப்படுகிறது இதர்பகா தொகுதி. இந்த இதர்பகா தொகுதியில் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற அமிர்தீர் சிங் அப்படிங்கிறவர் காங்கிரஸ். அவர் வந்து தொடர்ந்து அவர் அங்கே தான் ஜெயிப்பார். அவர் என்ன பண்ணிட்டார், லூதியானா தொகுதியில் இப்போ சமீபத்தில் எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டார். அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த தொகுதி காலியாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் அவங்க மனைவியே நிறுத்த வைக்கிறாங்க. இது வந்து பிஜேபி ஒரு பெரிய டஃப் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா பேர் அமிர்தா. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் போன நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 இடத்துல தான் இவர் ஜெயிக்கிறாரு, பகவத்மான். போன சட்டமன்ற தேர்தலில் ஃபுல் ஸ்வீப் அடித்த பகவத்மானுடைய இமேஜ் இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறதுக்கு நாடாளுமன்ற தேர்தலே உதாரணம். வெறும் 3 சீட். இந்த பஞ்சாபை புரிஞ்சுக்கணுன்னா ஒன்று தாங்க. என்னைக்கு வந்து நம்ம ராகுல் காந்தி வந்து தலப்பா கட்டுறவங்களெல்லாம் காலிஸ்தான் தலப்பா கட்ட பயமாக இருக்குதுன்னு வெளிநாட்டில் பேசினாரோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு ஆம் ஆத்மியோட கதை. காங்கிரஸ் தான். அதே மாதிரி கனடா பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு காலிஸ்தான் தீவிரவாதிங்கிற ஒருத்தரை இங்கே இருக்கக்கூடிய அமித்ஷா கொண்டுட்டாரு அப்படின்னு சார்ஜ் ஷீட்டில் அவங்க பேர் போட்டாங்க. இது எப்படி எதிரொலிக்குதுன்னா சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனா, அதாவது தமிழர்கள் வந்து இதில் சிங்களத்தில் இருந்தாங்க, அவங்கள வந்து கொண்டுட்டாங்கல்ல. அப்போ பாருங்க கொண்டுட்டாங்கன்னு ஒரு ஒரு கிளப்புனாங்கல்ல. அதைவிட உணர்வுபூர்வமான மக்கள் நம்ம பஞ்சாப் மக்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கால் ஒருத்தரை அங்கே இருக்க அவரை போய் நீங்கள் கொண்டுறீங்க. கேட்டால் வந்து சீக்கியர்களை ஒரு தவறாக சித்தரிக்கிறீங்க. இந்து மதத்திலிருந்து சீக்கியர்களை வந்து இந்து மதத்தோடு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது முடியல. அவங்க ஒரு தனி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி பொது சிவில் சட்டத்துக்குலாம் அவங்க எதிரானவங்க. அதெல்லாம் அங்கே அடித்து தோச்சிருவாங்க. இன்னொன்று, மன்மோகன் சிங்குக்கு காங்கிரஸ் கொடுத்த பெரிய மரியாதை. இன்னமும் இந்திரா காந்தி வந்து பொற்கோயிலுக்கு ஆள் அனுப்புனாங்க, பஞ்சாப்காரங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா எப்படி சார் காங்கிரஸ் வந்து போன தடவை ஆட்சி இருந்தது? இது கூட கான்செப்டே தெரியாமல் மோடி பேசுவார். அதனால் இன்றைக்கி பிஜேபி அடித்து உடக்கி தான் வச்சுருக்காங்க. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 தொகுதி சொன்னோம். அதில் குறிப்பாகப்பட்ட இதர்பகா, அந்த இதர்பகா தொகுதியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த அமிர்தீர் சிங் அவர் வந்து இப்போ எம்பி ஆகிட்டதுனால அவங்க மனைவி அமிர்தா நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அமைச்சராக இருந்த பனிரீத் பத்தான். இந்த பனிரீத் பத்தான் யாருன்னா அவர் சிரோன்மணி அகாலி தளம்லேருந்து வந்தவர். சிரோன்மணி அகாலி தளம்லேருந்து வந்து அவர் வந்து பிஜேபிக்கு வந்த உடனே அவருக்கு சீட்டு தராங்க, அமைச்சர். இன்னொன்று வந்து அவர் முன்னாள் முதலமைச்சரான பாதல் குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால் கொஞ்சம் மரியாதையான குடும்பம், பணங்காசெல்லாம் வச்சுருக்கார் பனிரீத் பத்தான். ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா, பனிரீத் பத்தான் அவர்கள் வந்து கிரவுண்டில் போகும்போது கிரவுண்டில் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது பிஜேபி. அதனால் என்னென்னா பிரச்சாரம் சிரோன்மணி அகாலி தளம்காரங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் என்ன, இந்த இதர்பகா தொகுதியில் ஆம் ஆத்மி ஒரு ஆளை போடுது. யாரை போடுதுன்னா அல்தீப் சிங்.
இவர் என்னன்னா இவரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிரோன்மணி அகாலிதள் தான் வச்சுருவாங்க. அதாவது ஆம் ஆத்மியும் சிரோன்மணி அகாலிதளத்தில் வந்து அவருக்கு சீட்டு கொடுக்குது, பிஜேபியும் சிரோன்மணி அகாலிதளத்துக்கு வந்து வச்சுருக்கு பனீர் பத்தான். இதில் சிங்கிளாக நிற்கிறது யாருன்னா அமிர்தா. அவங்க ரொம்ப சிம்பிளாக பிரச்சாரம், 12 வருஷமாக எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே இருக்கார், இன்னொன்று அவங்க ஹஸ்பண்டுக்காக அந்த மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணுது இவ்வளோ நாளாக. அப்போ கிரவுண்ட்லலாம் ஏற்கனவே பழகினவங்க, அதனால் இறங்கி அடிக்கிறாங்க. இப்போ இதர்பகா தொகுதியில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இல்லைங்க அமிர்தா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா 12 இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒன்றாக இருந்தார் இந்த காங்கிரஸ் எம்எல்ஏ. அதனால் இப்போதைக்கு இதர்பகா தொகுதியில் பட்டுளி வீசி பறக்குது நம்ம இவங்களுது காங்கிரஸ். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாரா பாபா ஆனந்த் இந்த தொகுதி, இந்த தாரா பாபா ஆனந்த் அப்படிங்கிற இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்க நிலவர பிரகாரம் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பிஜேபி 3 டஃப் கொடுத்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்குமான போட்டி அதிகமாக தெரியுது. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி ஆளுங்கட்சியினுடைய மிஷினரி அப்படிங்கிறது வந்து வேலை பார்த்தாலும் இந்த உட்கட்சியில் நிறைய பிரச்சனை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது என்னென்னா முதல்ல ஆம் ஆத்மி இருந்த வேகம் வேறு, இன்றைக்கி ஆம் ஆத்மி இருக்க வேகம் வேறு. அதனால் தாரா பாபா ஆனந்த் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் யார் லீடு எடுப்பான்னு தெரியல. ஆனால் என்னென்னா பிஜேபி இங்கே 3வது இடம் தான், ரொம்ப ஸ்வீப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பேவால், இந்த சாம்பேவால் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி பிஜேபியில் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காரு, வசதியாக இருக்கார், அந்த உள்ளூர்களை கொஞ்சம் செல்வாக்கானவர். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மக்களில் வந்து அந்த பிஜேபி ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் ஆம் ஆத்மி என்ன பண்ணிடுச்சுன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஜெயின் மதத்தினர் கொஞ்சம் அங்கே இருக்காங்க, அந்த ஜெயினர்களுடைய வாக்குகள் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எஸ்சி எஸ்டி இருக்காங்க, அவர்களுடைய வாக்குகளை கொஞ்சம் வாங்குறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாம்பேவாலில் ஆம் ஆத்மி கொஞ்சம் முந்துறதை பார்க்குறோம். இன்னொரு தொகுதி பர்னாலா. இந்த பர்னாலா தொகுதி பற்றி சொல்லவே வேணாம், காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னே சொல்லிடலாம். ஏன்னா லோக்கலில் அந்தளவுக்கு வேலை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாத்துலேயும் விட ஒரே ஒரு அம்சம் மட்டும்தான் நமக்கு இடிக்குது. மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ் வந்து வேலை பார்க்குது, ஹரியானாவில் ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்குது, ஜார்க்கண்டில் வேலை பார்க்குது, ஏன் பஞ்சாபில் மட்டும் வேலை பார்க்கலங்கிற ஒரு பெரிய ஒரு காரணம் என்னென்னா அடித்து உழைச்சிருவாங்க பொழுது. இன்னொன்று விவசாயிகள் பிரச்சனையில் முழுக்க ஸ்கோர் பண்ணது ஆம் ஆத்மி இல்லை, காங்கிரஸ் ஸ்கோர் பண்ணிடுச்சு. ஏற்கனவே காங்கிரஸில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார்ல, அவரை தூக்குனாங்கல்ல, அவரை தூக்கிட்டு அவர் என்ன பண்ணார், நேராக போய் பிஜேபியில் சேர்ந்தார். அவர் இப்போ செல்லா காசு ஆகிட்டார். அதனால் இன்றைக்கி அப்புறம் சித்துலாம் வந்தார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 4 தொகுதியில் 2 கன்ஃபார்மாக காங்கிரஸ் ஜெயிக்குது, 1 டைப் ஃபைட்டு, 1 ஆம் ஆத்மி ஜெயிக்குது. பிஜேபிக்கு அப்படின்னா பிஜேபிக்கு நாமம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில். உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாதுங்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இப்படியே போனால் வரக்கூடிய அசம்பிளியில் காங்கிரஸ் ஜெயிச்சிரும். ஏன்னா பிஜேபிக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, ஆம் ஆத்மிக்கு செல்வாக்கு இருந்தது, அது அம்ரிதீப் சிங்குக்காக ஓட்டு போட்டாங்கன்னு அவர் நினச்சிட்ருக்காரு, கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டதாக அவர் நினைக்கிறார். அப்போ ஒரு தலைமைக்கான வெற்றிடம் இருக்குது. ஏற்கனவே பிரிஞ்சு போனவங்க ஆமாம் அம்ரித் சிங்கோட தொடர்பில் இருக்காங்களான்னு வேற தெரியல. அதனால் எம்எல்ஏக்களே இப்போ கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. என்றைக்குமே குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது ரொம்ப ஈஸி, மேலே எந்த கட்சி இருந்தாலும் கட்சியை உடைச்சிடும். நமக்கு தெரிஞ்ச பிஜேபி வந்து ஆம் ஆத்மியை காலி பண்ணி ரெடியாக, ஏன் காலி பண்ணாமல் இருக்காங்கன்னா காலி பண்ணால் காங்கிரஸ் வந்துடும்னு அவங்களுக்கு பயம். ஆம் ஆத்மியா காங்கிரஸானா அமித்ஷாவோட சாய்ஸ் ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், காங்கிரஸ் வரக்கூடாது. ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அரசியலை பொறுத்தவரை இன்றைக்கி பிஜேபி மட்டும் நினச்சதுன்னா ஆம் ஆத்மி சுக்கு நூறாக உடைச்சிடும். ஏங்க டெல்லியே உடைச்சிட்டாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம். டெல்லி ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் பக்கத்துலேயே இருக்கார், அவரே தூக்கிட்டாங்க. இங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கார் பஞ்சாபில், என்ன பண்ணுவார்? இன்னொன்று அம்ரிதீப் சிங்க்கு வரக்கூடிய கூட்டத்தை கெஜ்ரிவால் ரசிக்க மாட்டுறாரு, கெஜ்ரிவாலோடைய கூட்டத்தை அம்ரித் சிங் ரசிக்க, இப்படி ஒரு உள்ள இருக்குது சண்டை இருக்குதோ இல்லை வெளியில் அப்படி தான் பரப்பப்படுது. இல்லாட்டினா எதுக்கு வந்து பஞ்சாப் முதல்வர் வந்து டெல்லியில் இருக்க நம்ம கெஜ்ரிவால் கண்காணிக்கிறார்? நீங்கள் என்றைக்குமே கண்காணிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. இப்போ சாம்பை சோனுக்கு என்னாச்சு, அதே மாதிரி பிரச்சனை ஆகும் பாருங்க. என்னை வந்து வஞ்சித்து விட்டாருன்னு சொல்லுவார், பிரச்சனை வரும். இது பிஜேபி வேடிக்கை பார்க்குது, அவங்களே உடையிட்டுன்னு வேடிக்கை பார்க்குது. சீக்கிரம் உடைஞ்சிரும்னு நினைக்கிறோம். காங்கிரஸ்க்கு அடித்தது இலக்குன்னே சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.